Hello guys, welcome back to our channel. வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை 50% ஆஃபர்லேயும் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் போய் பைமோட் ஷாப்பிங் ஆப்னு போட்டாலே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை கம்மியான விலையிலும் 50% ஆஃபர்லையும் பை பண்ணிக்கோங்க. வித்தின் 7 days டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் கிட் என்ற பேரில் ஒரு 23 ப்ராடக்ட்ஸ் $999 rupees சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ன்றது வேறு எந்த ஒரு பர்ச்சேசிங் ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பற்றி தான் ஒரு டெம்பிள் வாக். ஸோ இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் போனதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது, ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சிலையும் நிறைய பேர் சொன்னாங்க நல்ல கோவில், நல்ல சக்தி வாய்ந்த கோவில். ஸோ திருவண்ணாமலையில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் இருக்கானா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சையம்மன் மன்னார் சாமி திருக்கோவில். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பழைய காலத்திலே கட்டுந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மறக்காமல் நீங்கள் திருவண்ணாமலை இருக்கீங்க, வெளியூரில் எங்கன்னா இருக்கீங்கன்னா கூட மலை சுற்ற வருவீங்க, எப்படியா இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் வருவீங்க. ஸோ வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த கோயில் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குன்னா இந்த லொக்கேஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ திருவண்ணாமலை மலை சுற்றி முடிக்கிற இடத்துல அண்ணா ஆர்ச் தாண்டி இங்கே ஈசானிய மைதானம் இருக்கும். ஈசானிய மைதானம் ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்டரில் இந்த கோயில் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் மலை சுற்ற வரீங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த கோயில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பச்சையம்மன் இருக்காங்க. பச்சையம்மனுக்கு துணையாக வெளியில் சப்தமுனிகள் இருக்காங்க. சப்தமுனிகள்னால் 7 முனீஸ்வரர்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம்மனுக்கு துணையாக வெளியே அமைஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையே இருக்குது. பச்சையம்மனுக்கு துணையாக 7 முனிகள் உருவாகியிருப்பாங்க. ஸோ அந்த சப்தமுனிகள் இங்கே வெளியே இந்த கோயிலில் துணையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கிறது திருவண்ணாமலையில் வேறு எங்கேயுமே இல்லை. பட் இப்போ இந்த கோயிலில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பொங்க வச்சு கடை வெட்டுவாங்க, காது குத்தெல்லாம் நடத்துவாங்க. ஸோ நிற்கக்கூட இடம் இருக்காது. இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுறதுலாம் கூட்டமே இல்லை, சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேர் கூட்டம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆந்திராக்காரங்களும் நிறைய பேர் வராங்க. ஸோ கோயில் பேர் போன கோயிலாக மாறினே வருதுன்னு பழங்கால கோயில், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ ஆடி மாதம்லாம் நிற்கவே இடம் இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ அதனால தான் அவ்வளோ கூட்டம் கூடுது. ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி காய்ஸ், உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா 48 நாள் ஒரு மண்டலம் கோயில் வந்து உங்களால் டெய்லியும் எத்தனை சுற்ற முடியுமோ வந்து சுற்றுங்க. உங்களுக்கு இருக்க பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி வேண்டி 48 நாள் வாங்க கண்டினியூஸாக வந்து கோயில் சுற்றுங்க, சாமி கும்பிட்டு சரியாகும். இந்த கோயில் முதல்ல என்ன பண்ணணும்னா முதல்ல உள்ள பச்சையம்மன் கோயில் போகணும். பச்சையம்மனை போய் கும்பிட்டுட்டு அப்புறமா தான் வெளியே வந்து முனீஸ்வரனை கும்பிடணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வழக்கம். முதல்ல பச்சையம்மனை போய் கும்பிடணும், அப்புறமா தான் அவரோட காவலர் ஜடாமுனீஸ்வரனை கும்பிடணும். கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சக்தி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஜடாமுனீஸ்வரர் காவலரை மெயினாக கும்பிடணும். இங்கே சப்தமுனிகள் இருக்காங்க. பட் 5ஆவதாக உட்காந்து இருப்பார் பாருங்க, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுனீஸ்வரர். 5ஆவதாக உட்காந்து இருக்கார். எல்லா முனீஸ்வரரை விட 5ஆவதாக உட்காந்துருக்க ஜடாமுனீஸ்வருக்கு ரொம்ப ரொம்ப பவர். அவருக்கு சிவனோட அம்சம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், சிலையில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சிவன் தலைக்கு மேலே, அதாவது சிவலிங்கம் அந்த ஜடாமுனீஸ்வரர் தலைக்கு மேலே இருக்கும். மற்ற சிலையில் இருக்காது எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அந்த ஜடாமுனீஸ்வரர் தலைக்கு மேலே சிவலிங்கம் இருக்கும். ஸோ அது ஃபோட்டோ நான் கிடச்சா பேக்ரவுண்டில் போடுறேன் பாருங்கள். ஸோ சிவனோட அம்சம் எல்லாமே ஜடாமுனீஸ்வரருக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஜடாமுனீஸ்வரரை கும்பிட்டு வாங்க. மெயினாக கும்பிட்டுட்டு உங்களுக்கு திஷ்டி கதியணும், உங்களுக்கு இருக்க பிரச்சனை போன அப்படின்னு வேண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி ஒரு பாயம் சுற்றி போட்டு வாங்க, இல்லை மெரிஸ்ட்டு வாங்க தலையை சுற்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதுமாதிரி இடைக்கு போடுறேன் காசா அப்படின்ட்டு வேண்டிக்குவாங்க, நடக்கும். ஸோ அந்தமாரிலாம் கேள்விப்பட்டேன் நான். அதே நேரத்தில் திஷ்டி கதியும்னு சொன்னாங்க ஸோ இந்த கோயில் வந்தால். ஸோ அதே மாதிரி கைஸ், இதேமாரி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கும் நடக்கும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, மலை சுற்ற வரீங்க, திருவண்ணாமலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தடவையாக இந்த கோயில் வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி திருவண்ணாமலையில் இருக்க டெம்பிள் வாக் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலையில் எவ்வளோ கோயில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இட்ஸ் டைம் டு சைனிங் ஆஃப். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை. தேங்க்யூ கைஸ்.